அனைவருக்கும் வணக்கம். தடையும் விடையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த நோக்கங்களும் நம்மை வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். இப்போ நாம் புள்ளியியல் வினாவிட நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வினாக்களில் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சராசரி மீன் x bar is equal to summation x by n, அதாவது தரவுகளின் கூடுதல் ப்ளஸ் தரவுகளின் எண்ணிக்கை. அடுத்தது திட்ட விலக்கம் சிக்மா, the standard deviation sigma is equal to root of summation x square by n minus summation x by n whole square. summation x by n தான் இங்கே மீன் பார்த்துருக்கோம், x barனு பார்த்துருக்கோம். அப்போ அந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது முதல் n இயல் எண்களின் திட்ட விலக்கம் சிக்மா is equal to root of n square minus 1 by 12. புதுசாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாறுபாட்டு கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV is equal to sigma by x bar into 100%. இந்த மாறுபாட்டு கெழு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகளின் ஒத்த மாற்றங்களை ஒப்பிடுவதற்காக பயன்படுகிறது. இது திட்ட விலக்கத்தை சராசரியால் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிது. பொதுவாக இதை நம்ம சதவீதத்தில் குறிப்பிடுறோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட கணக்குகளை நம்ம பார்க்கலாமா? 1 mark ஃபஸ்ட்டு. வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர் இஸ் A 32.25, B 44.25, C 33.25, D 30. முதல் 20 இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரியானது A 32.25, A 44.25, E 33.25, E 30. இந்த சம் பார்க்கலாமா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் முதல் இயல் எண்களின் திட்ட விலக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இங்கே என்னோட வேல்யூ 20. அப்போ ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. 20 ஸ்கொயர் பண்ணால் 400. 400 மைனஸ் 1 பை 12. 400ல் 1 கழிச்சோம்னா 399 பை 12. இதனுடைய ஆன்சர் 33.25 கிடைக்கும். The answer is A. Next, second question. The standard deviation of your data is 3. If each value is multiplied by 5, then the new variance is A 3, B 15, C 5, D 225. ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரியானது A 3, A 15, E 5, E 225. அதாவது திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கிறாங்க. அப்போ புதிய திட்ட விலக்கத்தினுடைய மதிப்பு மாறும் இல்லையா? அதுவும் அதே எண்ணால் தான் பெருக்கணும். ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கிறதால திட்ட விலக்கத்தையும் 5ஆல் பெருக்கிறோம். 3 பெருக்கல் 5 15 நமக்கு கிடைக்குது. இப்போ நியூ வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ்னால் என்ன? திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேரியன்ஸ் கிடைக்கும், விலக்க வர்க்க சராசரி கிடைக்கும். அப்போ திட்ட விலக்கத்தினுடைய மதிப்பு 15. 15 ஸ்கொயர் பண்ணுங்கள். 15 15 225. அப்போ விலக்க வர்க்க சராசரி 225. அது எந்த ஆன்சர்? டி. ஆன்சர் இஸ் டி, அதாவது தமிழில் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின். If the standard deviation of x, y, z is p, then the standard deviation of 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 is A 3p plus 5, B 3p, C p plus 5, D 9p plus 15. x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p எனில் 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கமானது A 3p plus 5, A 3p, E p plus 5, E 9p plus 15. Standard deviation of x, y, z is given as p. Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 3x, 3y அண்ட் 3z, அதாவது எல்லா வேல்யூஸுமே 3 என்ற கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம திட்ட விலக்கத்தையும் 3ஆல் பெருக்கினா நமக்கு 3pன்னு கிடைக்குது. அப்போ SD ஆஃப் 3x plus 5, 3y plus 5 அண்ட் 3z plus 5 is, அதாவது
ஒவ்வொரு தரவு கூடயும் ஒரே எண்ணை நம்ம கூட்டினா திட்ட விலக்கத்தின் மதிப்பு மாறாது. அதனால் சேம் 3p தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தமிழில் சொன்னால் ஆப்ஷன் ஆ. அடுத்தது 4வது வினா. If the mean and coefficient of variation of a data are 4 and 87.5, then the standard deviation is A 3.5, B 3, C 4.5, D 2.5. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் திட்ட விலக்கமானது A 3.5, A 3, E 4.5, E 2.5. என்ன கொடுத்துருக்காங்க? மீன் என்ன கொடுத்துருக்குறாங்க? மீன் x bar is equal to 4. மாறுபாட்டுக்கெழு CV 87.5. நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். CVக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ CV 87.5 இஸ் ஈக்குவல் டு சிக்மா நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் 4 இன்ட்டு 100%. 4 1s are 4, 4 25s are 100. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 25 லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வரும். 87.5 by 25 சிக்மா. அப்போ சிக்மா உடைய வேல்யூ 87.5 25ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு 3.5 கிடைக்குது. அப்போ ஆன்சர் எந்த ஆப்ஷன் நமக்கு? எஸ், ஏ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1 மார்க் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இந்த யூனிட்டில் இருக்கிற 2 மார்க்ஸ் பார்க்கலாம். The mean of the data is 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation. தரவின் சராசரியானது 25.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழுவானது 18.75 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க. மீன் கொடுத்துட்டாங்க. x bar is equal to 25.6. CV கொடுத்துட்டாங்க 18.75. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. CVக்கு என்ன ஃபார்முலா? CV is equal to sigma by x bar into 100%. சிக்மா உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். CVயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 18.75. சிக்மா கண்டுபிடிக்கணும். x bar is equal to 25.6 into 100%. இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிற 25.6 இங்கே லெஃப்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். 18.75 into 25.6 is equal to sigma into 100. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 100 லெஃப்ட் சைடு வரும்பொழுது டிவிஷனில் வரும். 18.75 into 25.6 by 100 is equal to sigma. 18.75 25.6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 480 கிடைக்குது. 480 by 100 is equal to sigma. Therefore, sigma is equal to 480 100 டிவைட் பண்ணால் 4.8 கிடைக்குது நமக்கு. ரொம்ப ஈஸியான சம். ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் போட்டுற முடியும். செகண்ட் சம் பார்க்குறோம். If n is equal to 5, x bar is equal to 6, summation x square is equal to 765, then calculate the coefficient of variation. n is equal to 5, x bar is equal to 6, summation x square is equal to 765 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. n கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துட்டாங்க, summation x square கொடுத்துட்டாங்க. CVக்கு என்ன ஃபார்முலா? CV is equal to sigma by x bar into 100%. நமக்கு இங்கே CV தெரியுது. CV கண்டுபிடிக்கணும்னா சிக்மா வேணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும், மீன் வேணும். மீன் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸை வச்சு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 765 பை என்னோட வேல்யூ 5 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தான் எக்ஸ் பார் மீன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 6 சம்மேஷன் எக்ஸ் பை என்னுக்கு பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 765 5ஆல் டிவைட் பண்ணுங்க, 153 கிடைக்குது. மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் பண்ணுங்க 117, ரூட் ஆஃப் 117 கிடைக்குது. 117 உடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு சிக்மா கிடச்சிரும்.
லாங் டிவிஷன் மெத்தடில் 170 ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 10 10s are 100, 17, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 20 கிடைக்கும். இங்கே பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டு இங்கே 2 0 சேர்த்துக்கலாம். இங்கே எந்த நம்பர் போட்டாலும் 200க்கு மேலே வரும். 8 2s are 6, 8 போடுறோம். 64, 16, 36, again 2 0 சேர்த்துக்கிட்டு 2 1 6, 1, இங்கேயும் 1 சேர்க்கணும். நமக்கு 2 டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் போதும். அப்போ 10.81 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ 10.81. இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இப்போ சிவி கண்டுபிடிக்கணும். சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மாவுடைய வேல்யூ 10.81 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் பார் மீனோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. 10.81 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1081 by 6. சிவியோட வேல்யூ வேணும்னா 1081 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 648, 8 6 48, 1 1ல் 6 டிவைட் ஆகாது, அதனால் 0 சேர்த்துக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்தா 6 1s are 6, 40, 6 6 are 36. போயிட்டே இருக்க நமக்கு இதோட போதும். சிவி அதாவது மாறுபாட்டு கெழு சிவி இஸ் ஈக்குவல் டு 180.16. இந்த சம் போடணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா தெரியணும். அடுத்தது சிவியோட ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிவி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முறைக்கு இருமுறை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் இஸ் 5. If the data were converted into degree Fahrenheit, then what is the variance? செல்சியஸில் குறிக்கப்பட்ட வெப்பநிலை தரவின் திட்ட விலக்கமானது 5. இந்த வெப்பநிலை தரவை ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் பொழுது கிடைக்கும் தரவின் விலக்க வர்க்க சராசரியை காண்க. அதாவது செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும்னா செல்சியஸோட அளவை 9/5ஆல் மல்டிப்ளை பண்ணி 32 அது கூட ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபாரன்ஹீட் கிடச்சிரும். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. செல்சியஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு அளவையும் இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 9/5ஆல் மல்டிப்ளை பண்ணி 32 ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், எல்லா வேல்யூஸ் கூடயும் ஒரே எண்ணை ஆட் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேஞ்ச் ஆகாது, திட்ட விலக்கம் மாறாது. அப்போ நம்ம 32 ஆட் பண்ணுறதை விட்டுடலாம். அப்போ என்ன செய்யணும்? 9/5ஆல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஃபாரன்ஹீட்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும்னா 9/5 இன்ட்டு செல்சியஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 9/5 செல்சியஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5. 5க்கு 5 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபாரன்ஹீட்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 9. நமக்கு வேரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, வேரியன்ஸ்னால் என்ன? ஸ்கொயர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் is equal to 9 square. 9 9s are 81. That's all. Next நம்ம இப்போ 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். Find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29, 31. 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. தரவுகளை எழுதியிருக்கோம். இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதிக்கலாமா? 24, 26, 29, 31, 33, 37. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். சராசரி. சராசரி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என், அதாவது தரவுகளின் கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை. இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். 24 + 26 + 29 + 31 + 33 கூட்டல் 37. எத்தனை தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு? 6 தரவுகள் பை 6. இது எல்லாத்தையும் கூட்டினால் நமக்கு 180 கிடைக்குது. 6ஆல் வகுத்தோம்னா 30 கிடைக்குது நமக்கு ஆன்சர். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சராசரி 30ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அட்டவணை போட போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் தரவுகளை எழுத போகிறோம். அடுத்தது டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஒவ்வொரு தரவுல இருந்தும் இந்த சராசரியை கழித்து எழுத போகிறோம். அடுத்தது டி ஸ்கொயர். சரிங்களா?
எக்ஸோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 24, 26, 29, 31, 33, 37. அடுத்தது இப்போ டி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? தரவுலேருந்து ஒவ்வொரு மதிப்பிலிருந்தும் சராசரியை கழித்து எழுதணும். 24 சராசரி 30 கழிங்க. இங்கே எக்ஸ் பார்ன்றது 30, அப்போ இங்கே 30ன்னு கூட போட்டுக்கலாம். 30 கழித்து எழுதுங்க. 24 30 கழிச்சா -6, 26 30 கழிச்சா -4, 29 30 கழிச்சா -1, 31 30 கழிச்சா 1, 33 30 கழிச்சா 3, 37 30 கழிச்சா 7. அடுத்தது டி ஸ்கொயர். இந்த டியோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். 6 36 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நன்னாங்கு 16, ஓர் 1 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயர்னால் 1 தான். 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு சம்மேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். 32, 7, 8, 112 கிடைக்குது நமக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். இங்கே மீன் மெத்தட், மீன் கண்டுபிடிச்சு போடுறோம் இல்லையா? அப்போ அதுக்கான ஃபார்முலா சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். சம்மேஷன் டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 112 பை என்னோட வேல்யூ 6. 112 6ஆல் டிவைட் பண்ணால் 8 6 48, 4 கிடைக்கும். 18.67 கிடைக்குது நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 4.32 நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ நாம் சிவி கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. சிவி. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மாவுடைய வேல்யூ 4.32 பை எக்ஸ் பார் மீனுடைய வேல்யூ 30 இன்ட்டு 100. 4.32 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 432 பை 30. 432 30ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். 432 டிவைடட் பை 30. 31s are 30, 3 1, 34s are 120. பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துக்கிறோம். 4 3s are 12. அப்போ 430s are 120. 14.4. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV is equal to 14.4% கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டேபிள் போடணும், தரப்பட்ட வேல்யூஸை எழுதணும். டி கண்டுபிடிக்கணும். டி என்னென்னா ஒவ்வொரு வேல்யூவில் இருந்தும் மீனை மைனஸ் பண்ணி எழுதணும். அதை ஸ்கொயர் பண்ணி சம்மேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்குரிய ஃபார்முலாவை எழுதிட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 8.1ல் 14th சம். For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்டவிலக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியும் திட்டவிலக்கமும் காண்க. மொத்தம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் 100ன்னு கொடுத்துருக்குறாங்க. மீன் 60 கொடுத்துட்டாங்க, திட்டவிலக்கம் 15ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 வேல்யூ வந்து ராங்காக என்ட்ரு பண்ணிட்டாங்க. 40 and 27 தவறுதலாக என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையான கரெக்ட் வேல்யூஸ் வந்து 45 and 72. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மீனுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு என் இல்லையா? இந்த என் டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்பொழுது மல்டிப்ளிகேஷன் வரும். எக்ஸ் பார் இன்ட்டு என். அப்போ எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்கு? 60. n number of values வந்து 100. 60 into 100 6000. இது வந்து
தவறா என்ட்ரி பண்ணிருக்கு இல்லையா, அதனுடைய சம்மேஷன் எக்ஸ். அப்போ இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? தவறுதலான சம்மேஷன் எக்ஸ் வந்து 6000. சரி, கரெக்டான சம்மேஷன் எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 6000லேருந்து தவறான 2 வேல்யூஸை மைனஸ் பண்ணிவிட்டு சரியான 2 வேல்யூஸை ஆட் பண்ணணும். எது எது தவறான வேல்யூஸ்? 40 அண்டு 27. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். சரியான வேல்யூஸை ஆட் பண்ணலாம், கூட்டிடலாம். +45 +72. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேண்டிய வேல்யூஸ் -67 கிடைக்குது. ஆட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் 117 கிடைக்குது. மைனஸ் பண்ணால் 50. அப்போ 50 இது கூட ஆட் பண்ணால் நமக்கு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கிடச்சிரும். கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 + 50, 6050 கிடைக்குது. 6050. இப்போ கரெக்ட் மீன் வேணும். கரெக்ட் மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் by n. correct summation x எவ்வளவு? 6050 by n 100. divide பண்ணா நமக்கு correct mean எவ்வளவு கிடைக்குது? 60.5 கிடைக்குது. 100ஆல் டிவைட் பண்ணா correct mean கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? correct summation x square கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு standard deviationக்கு என்ன ஃபார்முலா? sigma is equal to root of summation x square by n minus summation x by n whole square. sigma உடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கொயர் பண்ணிவிட்டு இங்கே ரூட்டை எடுத்துடலாம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ 100 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தான் மீன். மீனோட வேல்யூ 60. அப்போ 60 ஸ்கொயர். சரிங்களா? 15 ஸ்கொயர் பண்ணால் 225 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் பண்ணால் 3600. மைனஸ் 3600 லெஃப்ட் சைடு வரும்பொழுது ப்ளஸ் 3600 ஆகிடும். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 3825. இங்கே டிவிஷனில் இருக்கிற 100 இங்கே வரும்பொழுது மல்டிப்ளிகேஷன். அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3,82,500 கிடைக்குது. இது வந்து இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ஸ். ஏன்னா இதில் ராங் வேல்யூஸ் இருக்குது. கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா என்ன செய்யணும்? அந்த ராங் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு ரைட் வேல்யூஸை கரெக்ட் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ராங் வேல்யூஸ் என்னென்ன? 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிடணும். எது ஆட் பண்ணணும்? 45 வந்து கரெக்டான வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 72வும் கரெக்டான வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 3,82,500 மைனஸ் 40 ஸ்கொயர் பண்ணால் 1600, 27 ஸ்கொயர் பண்ணால் 729, 45 ஸ்கொயர் பண்ணால் 2025, 72 ஸ்கொயர் பண்ணால் 5184. இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9, 2, 13, 2329. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 9, 10, 2, 7209. இப்போ இவங்க மைனஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 3,82,500 ப்ளஸ் 7,209லேருந்து 2,329 மைனஸ் பண்ணிவிடுங்க. 4,880. 4,880 ஆட் பண்ணால் நமக்கு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும். $3,87,380. இது வந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கரெக்ட் மீனும் கிடச்சிருச்சு, கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும்னா கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை
n மைனஸ் கரெக்ட் மீன், அதாவது எக்ஸ் பார் சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்றது கரெக்ட் மீன் தான் இல்லையா, இதனுடைய ஹோல் ஸ்கொயர். கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3,87,380 பை என்னோட வேல்யூ 100. கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர், அதாவது கரெக்ட் மீன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 60.5 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, 3,873.8 கிடைக்கும். மைனஸ் 60.5 ஸ்கொயர் பண்ணால் 3,660.25 கிடைக்கும் நமக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 3,873.80லேருந்து 3,660.25 மைனஸ் பண்ணால் 55,312 ரூட் ஆஃப் 230.55 நமக்கு கிடைக்குது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். 213.55க்கு 213ல் எந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் இருக்குன்னு பார்த்தா 14 196 கிடைக்குது. மைனஸ் பண்ணால் 17 கிடைக்குது. பாயிண்ட் வச்சுட்டு இந்த 2 டிஜிட்ஸை கீழே இறக்கிக்கிறோம். மேலே போய் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 28 போடுறோம். 6 2s are 12. அப்போ 6 இங்கே 6 போட்டால் இங்கேயும் 6 போடணும். 6 6 are 36. 3 3 6 8s are 48. 5 6 2s are 12. 17 போதும், நமக்கு 1 டிஜிட் போதும். 14.6. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ 14.6. தட்ஸ் ஆல். திரும்ப திரும்ப போடுறதன் மூலியம் தான் இந்த சம்மை நீங்கள் தரவாக பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். திரும்ப போடுறது மூலம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, ராங் வேல்யூஸு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, கரெக்ட் வேல்யூஸு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் எக்ஸ்லேருந்து ராங் வேல்யூஸை மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கிடைக்குது. அதை என்னால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் மீன் கிடைக்குது. அடுத்தது கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். அதில் சிக்மாவுடைய வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். n 100. சம்மேஷன் எக்ஸ் பை n தான் மீன், அது வந்து 60. அடுத்தது 15 ஸ்கொயர் பண்ணால் 225. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் பை 100. 60 ஸ்கொயர் பண்ணால் 3600. லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆட் பண்ணால் நமக்கு 3,825 கிடைக்குது. இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3,82,500 கிடைக்குது. இது இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா ராங் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 3,87,380 கிடைக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். 14.6 கிடைக்குது. சரிங்களா குழந்தைங்களே? எய்ம் ஹையர், ஃபோக்கஸ் ஆன் யுவர் எய்ம், இட் வில் மேக் யூ ஷைன். தேங்க்யூ.